ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் தான். தேங்காய் பால் ரசம் வந்து கீழக்கரையோட ஃபேமஸான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலாங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் சீரகம் எடுத்துக்கோங்க 1½ ஸ்பூனு. அப்புறம் பெப்பர் மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஜார் எடுத்து அதில் வந்து சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாக்கில் சேர்த்துக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன் என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி பழத்தை முழுசாக அப்படியே போடாதீங்க, கட் பண்ணி போடுங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கரெக்டாக சேருங்க. அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். தக்காளி பழத்தை இப்படி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. நான் 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி புளியை நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் இப்போ இந்த தேங்காய் பாலுக்குள்ளே கலந்துக்கலாம். கட்டியான தேங்காய் பாலாகவே எடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரசம் வைக்கும்போது. இப்போ வந்து புளியை தனியாக கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த தேங்காய் பால் ரசம் வந்து என்னை விட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க. அதனால் அவங்க தான் இன்றைக்கி செய்கிறாங்க. நான் வந்து வீடியோ தான் கிளிப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஜாரை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்கும். இப்போ அடுப்பில் ரசம் வைக்கிற பாத்திரத்தை வச்சுட்டோம். பாத்திரம் சூடாகணும். பாத்திரம் சூடாயிருச்சுன்னு நினைக்கிறேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா சூடாகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் வந்து 3 ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். நாங்கள் ரொம்ப ஆயில் சேர்க்க மாட்டோம், அதனால 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து சூடேறிடுச்சு அப்படின்னா அதில் வந்து குட்டி குட்டி பபுள்ஸாக வரும். அதை வச்சு பார்த்துக்கலாம். சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போடணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுங்க. போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நல்லா வதக்கணும். ஆயில் வந்து நல்லா டிப்பாக இருக்கணும் உள்ள. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லையே எப்போவுமே ரசம் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். அதே மாதிரி தாளிக்கும் போதுமே எப்போதுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாளிங்க. இல்லைன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு போடுற கடுகாக இருக்காலும் வெந்தயமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சீக்கிரம் தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கணும். அதாவது இந்த ஆயில் வந்து அந்த பேஸ்ட்டில் நல்லா உள்ளே ஊறி போய் நல்லா மிக்ஸ்டாகி வரணும். அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நீங்களும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே தெரியும் ஆயில் வந்து கொஞ்சம் தனியாக மேலே இப்படி தனியாக பிரிகிற மாதிரி தெரியும் உங்களுக்கே. இப்படி ரெடி ஆயிரும். இதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்க வேண்டியது இருக்கும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமாவே தேங்காய் பாலை சேருங்க.
உங்களுக்கு எவ்வளோ ரசம் வைக்கணுமோ அதுக்கு ஏத்தாப்புல தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. புளி கரைசல் ஊற்றிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட கொஞ்ச நாளும் தண்ணி ஆட் பண்ணினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்ருக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுட்டு என்னடா கலர் மாறலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது அந்த ரசம் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த கலர் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அதனால் மஞ்சள் தூள் ரொம்ப சேர்க்காதீங்க. இல்லைனா மஞ்சள் தூள் ஸ்மெல் தனியாக வரும். அதனால் கொஞ்சமாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவைங்கிற அளவுக்கு. நான் கரெக்டாக 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி கொஞ்சமாகவே யூஸ் பண்ணுங்கள். கலர் எப்படியும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சூடாகணும். எப்போவுமே ரசத்தை கொதிக்கவே வைக்கக்கூடாதுங்க. கொதிக்க வச்சாலே ரசத்தோட டேஸ்ட் மாறி போயிடும். அதனால் எப்போவுமே ரசத்தை கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக சூடானதும் அதை இறக்கி வச்சுருங்க. அதே மாதிரியுமே உப்பு எப்போவுமே சால்ட்டு ஃபஸ்ட்டே போடக்கூடாது. நிறைய பேர் ரசத்துக்கு ஃபஸ்ட்டே போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. ஆனால் லாஸ்ட்டாக இறக்குனதுக்கு அப்புறம்தான் சால்ட்டை தேவைக்கு ஏற்றவாறு போட்டுட்டு லைட்டாக வேணால் குடிச்சு பார்த்து செக் பண்ணிக்கலாம். சால்ட் லெவல் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்ட்டு. அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு போடாதீங்க உப்பை. நான் எப்போவுமே ரசத்துக்கு வைக்கும்போது இப்படி தான் பண்ணுவோம். கல் உப்பு சேர்த்துருப்பேன். இறக்குனதுக்கப்புறம் தான் நான் கல் உப்பு சேர்த்துருக்காங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருப்பாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சா ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ரசம் எங்கள் ஊர் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி தேங்காய் பால் ரசம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய். தேங்க்யூ.